ஜன்னலுக்கு வெளியே பார்ட் 2. ரம்யா விஷ ஊசியுடன் முன்னேற மாடி அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அந்த பெரிய கத்தியை வைத்திருந்த கருப்பு கோட் ஆசாமி. அவன் முகமூடியை கலற்றிய போது கதிர் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போனான். அவன் வேறு யாரும் அல்ல, கதிரின் சொந்த சித்தப்பா மகன் சந்தோஷ். என்னடா கதிர், எங்க அப்பாவோட சொத்தையெல்லாம் நீயே வச்சுக்கலான்னு நினைச்சியா? இன்னைக்கு இந்த மழையோட மழையா உன் கதை முடியுது. நாளைக்கு காலையில நீ ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா இந்த உலகம் நம்பும் என்று சந்தோஷ் கொடூரமாக சிரித்தான். ரம்யா விஷ ஊசியை அவனது கழுத்தில் குத்த கையை ஓங்கினாள். சாவு மிக அருகில் இருப்பதை உணர்ந்த கதிர் நொடி பொழுதில் ஒரு முடிவு எடுத்தான். ரம்யா ஊசியை குத்த வந்த அதே வினாடி கதிர் பக்கவாட்டில் சரிந்து அவளது கையை பிடித்து திருகினான். அந்த ஊசி ரம்யாவின் கை மீதே குத்தியது. அவள் வலியால் அலறிக்கொண்டு கீழே விழ சந்தோஷ் கத்தியுடன் கதிரை பாய்ந்து வெட்ட வந்தான். கதிர் சாமர்த்தியமாக விலகி அறையில் இருந்த மர நாற்காலியை எடுத்து சந்தோஷின் தலையில் பலமாக அடித்தான். அவன் நிலை குலைந்து தடுமாறிய அந்த சில நொடிகளை பயன்படுத்தி கதிர் மாடி அறையின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து கொண்டு கீழே ஒட்டிக் கொண்டிருந்த மழையில் குதித்தான். மாடியிலிருந்து குதித்ததில் கதிரின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இருந்தாலும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கொட்டும் மழையிலும் நொண்டி நொண்டி அந்த நள்ளிரவு தெருவில் ஓடினான். பின்னால் சந்தோஷ் கத்தியுடன் அவனை கொலை செய்ய வெறியோடு துரத்தி கொண்டு வந்தான். தெருவின் முனையில் கதிரால் அதற்கு மேல் ஓட முடியவில்லை. காலில் இருந்து ரத்தம் கொட்டியது. ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து மூச்சடக்கி நின்றான். சந்தோஷ் கத்தியை தரையில் உரசியபடியே, கதிர், எங்க ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா வெளியே வந்துடு என்று கத்தினான். அவனது காலடி சத்தம் கதிரை நோக்கி நெருங்கி வந்தது. சந்தோஷ் மரத்தின் பின்னால் கத்தியை ஊங்கியபடி பாய்ந்தான். ஆனால் அங்கே கதிர் இல்லை. அவன் ஏமாறுவதற்குள் அவனது பின்னந்தலையில் ஒரு துப்பாக்கி முனை வைக்கப்பட்டது. ஹேண்ட்ஸ் அப் என்ற கம்பீரமான குரல் கேட்டது. வந்திருப்பது லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதே நேரத்தில் கதிர் போலீசாருக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தான். உண்மையில் மாடி அறையில் ரம்யாவின் பை கீழே விழுந்து பொருட்கள் சிதறிய போதே கதிர் ரம்யாவுக்கு தெரியாமல் அவளது போனை தரையோடு தரையாக தன் காலுக்கு அடியில் மிதித்து மறைத்து வைத்திருந்தான். சந்தோஷ்
கதவை திறக்க முயன்ற அந்த சில நொடி பதற்றத்தில் கதிர் ரம்யாவின் போனிலிருந்து ரகசியமாக ஸ்பீட் டயல் மூலம் போலீஸுக்கு கால் செய்து போனை ஆன் செய்தே வைத்திருந்தான். மறுமுனையில் போலீசார் ரம்யா மற்றும் சந்தோஷின் சதித்திட்டம் முழுவதையும் கேட்டுவிட்டனர். கதிர் ஜன்னல் வழியே குதித்ததே போலீசாரை நோக்கி ஓடத்தான். விஷ ஊசி ஏறிய மயக்கத்தில் இருந்த ரம்யாவும் கத்தியுடன் கதிரை கொலை செய்ய முயன்ற சந்தோஷும் கச்சிதமாக போலீசாரிடம் மாட்டிக்கொண்டனர். சொத்துக்காக தன்னை தீர்த்து கட்ட நினைத்த சொந்தங்களின் முகத்திரையை கிழித்த நிம்மதியோடு கதிர் மழையை பார்த்தபடி பெருமூச்சு விட்டான். அன்று நள்ளிரவு வந்த மர்ம பெண் அவனுக்கு மரண பயத்தை காட்டினாலும் இறுதியில் துரோகிகளை சிறைக்கு அனுப்பும் பாதையையே அமைத்து கொடுத்தாள். நன்றி.